கணவனின் கண் எதிரிலேயே பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. உழைப்பு தேடி வந்த இடத்தில் அரங்கேறிய இந்த கொடூர செயல் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகள், செங்கல் சூளைகள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். குடும்ப வறுமையை போக்க பல ஆயிரம் மைல்கள் கடந்து தமிழ்நாட்டிற்கு வரும் இவர்கள் பெரும்பாலும் குடும்பத்துடனே தங்கி வேலை செய்து வருவது வழக்கம். அந்த வகையில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரசர்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் கல்குவாரிக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதி ஒன்று வேலைக்காக வந்துள்ளது. திருநெல்வேலியில் வசித்து வரும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த முகமது மஃபுல் ஹுசைன் என்ற 27 வயது இளைஞர் புரோக்கர் போல செயல்பட்டு கல்குவாரி உரிமையாளர்களிடம் கமிஷன் தொகை பெற்றுக்கொண்டு இந்த தம்பதியை வேலையில் சேர்த்து விட்டுள்ளார். ஆனால் அங்கு சென்ற சில நாட்களிலேயே அந்த தம்பதிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தங்குவதற்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்பதாலும் கொடுக்கப்படும் சம்பளம் போதுமானதாக இல்லை என்பதாலும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் இனியும் இங்கே வேலை செய்ய முடியாது என முடிவு செய்த அவர்கள் வேலையை விட்டு நின்று விடுவதாக நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து வேறு பிழைப்பு தேடி கேரள மாநிலத்திற்கு சொல்ல அந்த தம்பதி முடிவு செய்தது. அதன்படி அரசர் குளத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் ரயிலை பிடிப்பதற்காக ஒரு ஆட்டோவில் ஏறி திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. இவர்கள் வேலையை விட்டு செல்வதை அறிந்த அந்த ஏஜென்ட் முகமது மஃபுல் ஹுசைன் அவர்களை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். நீங்கள் வேலையை விட்டு செல்லக்கூடாது, இங்கேயே தான் வேலையை செய்ய வேண்டும் என மிரட்டியதுடன் இது குறித்து நேரில் பேச வேண்டும் எனவும் வற்புறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறி சிவந்திப்பட்டி பகுதியில் தனது பைக்கில் 2 இளம் சிறார்களுடன் முகமது மஃபுல் ஹுசைன் காத்துக் கொண்டிருந்தார். அந்த வழியாக தம்பதி வந்த ஆட்டோவை வழிமறித்த அந்த கும்பல் ஒரு நாடகத்தையே அரங்கேற்றியது. ஆட்டோ ஓட்டுநரிடம் இந்த தம்பதி கல்குவாரியிலிருந்து பணத்தை திருடிக் கொண்டு தப்பி ஓடுகிறார்கள் என்றும் இவர்களை விசாரிக்க வேண்டும் எனவும் பொய் சொல்லி நம்ப வைத்துள்ளனர். இதனை உண்மை என்று நம்பிய அந்த ஓட்டுநரும் எதுவும் கேட்காமல் அங்கிருந்து சென்று விட்டார். ஆட்டோ சென்றதும் அந்த தம்பதியை தனியாக சிக்க வைத்த முகமது மஃபுல் ஹுசைனும் அவனது கூட்டாளிகளான 2 சிறார்களும் அவர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்த காட்டு பகுதிக்குள் இழுத்துச் சென்றனர். அங்கு வைத்து ஏன் வேலையை விட்டு செல்கிறீர்கள் என கேட்டு அந்த பெண்ணின் கணவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். கணவர் கண் முன்னே நிலைகுலைந்த அந்த பெண்ணை முகமது மஃபுல் ஹுசைன் உட்பட அந்த 3 பேரும் சேர்ந்து கணவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மிக கொடூரமான முறையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த தம்பதியை சாலை ஓரம் அனாதையாக விட்டுவிட்டு அந்த 3 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. உயிருக்கு பயந்து போயிருந்த அந்த தம்பதி பின்னர் எப்படியோ மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த பெண் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் தீவிர விசாரணை நடத்தினர். போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகள் காட்டுப்பகுதிக்குள் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியான ஏஜென்ட் முகமது மஃபுல் ஹுசைன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அந்த 2 இளம் சிறார்களையும் போலீசார் கைது செய்தனர். பிழைக்க வந்த இடத்தில் நம்பி வந்த ஏஜெண்டே இப்படி ஒரு வெறியாட்டத்தை நடத்தி இருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைதானவிடம் போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.